ஒரு நல்ல நடிகன் திரைப்பட ரசிகர்கள் மனசுல நீங்க இடம் பெறதுக்கு அவர் 100 படங்களா நடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு படம் போதும். அதுல தான் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தை மிகவும் சிறப்பா செஞ்சு அது மூலமா யாரா இதுன்னு ரசிகர்களை தேட வச்ச நடிகர் தான் பாபு ஆண்டனி. இவரை பல படங்கள்ல வில்லனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் பார்த்திருப்பீங்க. ஆனா 1987ல இசைஞானியோட இசையில சத்யராஜ் கதாநாயகனா நடிச்ச பூவிலி வாசல்ல அப்படிங்கிற படத்துல ரஞ்சித் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. இவர் திரையில தோன்ற ஒவ்வொரு காட்சிகளையும் உலகார நாய் குழந்தைய கொல்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுது பாருன்னு கேட்கிற அளவுக்கு கோவம் வந்துடும். அந்த அளவுக்கு ரசிகர்களை நடிப்பால மிரள வச்சிருப்பாரு. ஆனா அந்த படத்துல அவருக்கு பெரிய அளவுல வசனங்களே இருக்காது. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் அந்த குழந்தையை கொல்றது மட்டும் தான் அவரோட இலக்காவே இருக்கும். படத்துல சில காட்சிகளை இவர் பாக்குற பார்வை அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல பாக்குறவங்களுக்கே மரண பயத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு தன்னோட கதாபாத்திரத்தோட உணர்வை கேமரா முன்னாடி பிரதிபலிச்சிருப்பாரு. இந்த படத்தை மலையாளத்துல மம்முட்டி வச்சோம், தமிழ்ல சத்யராஜ் வச்சோம், தெலுங்குல சிரஞ்சீவி வச்சோம், கன்னடத்துல அம்பரீஷ் வச்சோம், ஹிந்தில கோவிந்தான ஒரு நடிகர் வச்சம் எடுத்தாங்க. ஆனா இதுல சுவாரஸ்யம் என்னன்னா இதோட எல்லா மொழிகள்லயும் வில்லன் பாபு ஆண்டனி தான்.